ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூலை எடுத்துகிட்டு அந்த நூலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 9 வீடியோ. இந்த 9th வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவையாரோட பாடல்கள்லேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பார்ட்டுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி போயிடலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஔவையார். இரண்டாவது கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. அடுத்த கேள்வி, சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர். சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாடல்களும் பாடல்களுக்கு சொந்தமான ஆசிரியர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் வந்து கவிமணியுடையது. மீதூன் விரும்பேல் அப்படின்றது ஔவையாருடையது. திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது திருவள்ளுவருடையது. திருமூலருடையது. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்றது திருவள்ளுவருடையது. ஸோ இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்தும் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நூல்களும் ஆசிரியர்களும் வந்து பொறுத்துக்களை கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது எல்லாமே. அடுத்த கேள்வி, தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பாற் புலவர் யார்? தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பாற் புலவர் ஔவையார். அடுத்த கேள்வி, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. ஸோ மூதுரையிலேருந்தே நிறைய பாடலடிகள் வந்து கேட்குறாங்க. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் இது எல்லாமே. அடுத்த கேள்வி, ஔவையார் இயற்றிய நூல்கள் யாவை? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல நல்வழியும் மூதுரை மட்டும்தான் வந்து ஔவையார் இயற்றியது. அடுத்த கேள்வி, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. ஸோ இதுதான் நம்ம முதல் கேள்வியாக பார்த்தோம். இதற்கான விடை வந்து ஔவையார். அடுத்த கேள்வி, மீதோன் விரும்பில். ஸோ இந்த பாடல் அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பொறுத்துக்கல்ல பார்த்தோம். ஸோ அந்த அடிகளோட பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படின்றது தான் வந்து மீதோன் விரும்பில் அப்படின்றதோட பொருள். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நூல்களில் ஔவையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானக்குரல் அப்படின்றது தான் வந்து விடை. அடுத்த கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. மதியாதார் முற்றம் அப்படின்றத வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா மிதியாமை கோடி பெறும் அப்படின்றதோட பொருந்தக்கூடியது. அடுத்தது, உபசரிக்காதார் மனையில் அதோட ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா உண்ணாமை கோடி பெறும். அடுத்தது, குடிபிறந்தார் தம்மோடு அப்படின்றது வந்து கூடுவது கோடி பெறும். அடுத்தது, கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். ஸோ இது இம்பார்ட்டன்டானது. இந்த பொறுத்துக்க மாதிரி கேட்கறது, ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்கறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள். அடுத்தது, வயிறு புடைக்க ஒன்றால் நோய்க்கு இடமளிக்கும் என கருதி மீதூன் விரும்பேல் என கூறியவர் யார்? இதற்கான விடை ஔவையார். அடுத்த கேள்வி, திரைக்கடலோடியும் திரவம் தேடி. இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கடலோடியும் திரவம் தேடி என்பது யாருடைய மொழி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்த கேள்வி தான். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அறவாற்றம் காக்கும் குருவி அப்படின்றதுக்கு வந்து எது குறிக்கக்கூடியதுன்னா திருக்குறள்ல இருக்கக்கூடியது. அடுத்தது, அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. இது வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்த கேள்வி, நீலமணி மினற்று ஒருவன் போல மண்ணுக பெரும நீயே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பெற்ற மன்னன் யார்? ஸோ இந்த மாதிரி வரிகள்ல யாரை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதியமான் நெடுமானஞ்சியை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன். அடுத்த கேள்வி, மீதோன் விரும்பேல் என்றவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்த கேள்வியும் நம்ம பார்த்தது தான், மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற பாடல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ இந்த மீதோன் விரும்பேல் அப்படின்றது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான விடை வந்து ஔவையார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூதுரை அப்படின்றது வந்து ஔவையார். வெற்றி வேர்க்கே அப்படின்றது அதிவீரராம பாண்டியர். நன்னெறி அப்படின்றது சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் அப்படின்றது முனைப்பாடியார். அடுத்த கேள்வி, திரைக்கடல் ஓடியும் திரவம் தேடு. ஸோ அது அடிக்கடி வரக்கூடிய கேள்வி ஔவையார். அடுத்த கேள்வி, எறும்பும் தன் கையில் என் சான். இதுவும் நம்ம பார்த்தோம். இதை பாடியவரும் ஔவையார் தான். இந்த மீதோன் விரும்பியல் பாருங்க எத்தனை தடவை கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அடுத்தது வந்து தொடர்களை வந்து சொன்னவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. உரைத்தீர் நல்லறம் போற்றி கேண்பின் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து விடை என்ன அப்படின்னா சீத்தலை சாத்தனார். தமிழ்நாட்டின் இரசூல் கம்சதோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்.
"என் கடன் பணி செய்து கிடப்பதே" அப்படின்றது வந்து திருநாவுக்கரசர். "அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி" அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஔவையார். அடுத்த கேள்வி பார்த்தரலாம். "எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே" என்று பாடிய புலவர் யார்? ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். அடுத்த கேள்வி. "அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள்" என்று பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார். இந்த மீதோன் விரும்பில் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி.